திருமால் மக்களை காப்பதற்காக எடுத்த அவதாரங்கள் இதுவரை 9 அவதாரங்கள். அடுத்து எடுக்க இருப்பது கல்கி அவதாரம். இந்த 9 அவதாரங்களிலேயும் பெருமாள் நமக்கெல்லாம் மனித குலத்தை அசுர குலத்திலிருந்து காப்பாற்றியதோடு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கான நியதிகளையும் தர்மங்களையும் நமக்கு பெருமாள் போதித்திருக்கின்றார். ஆகவே பெருமாள் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியன் நமக்கெல்லாம். அந்த பெருமாளுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய நாளிலே நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் வராக அவதாரத்தை பற்றி காண இருக்கின்றோம். கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று நீ போக்குவேனோ என வகுளாபரணர் இந்த அற்புதமான பாசுரத்தின் மூலமாக வராகத்தை நாம் வணங்குகின்றோம். ஸ்ரீமுஷ்ணம் ஒரு வராகஸ்தலம், மிகப்பெரிய ஆலயம் இங்கே அமைந்திருக்கின்றது. கேரளத்திலே பன்னியூர் உள்ளது. ஆக பாரதம் நெடுகிலும் ஆங்காங்கு வராக நயினாருக்கு ஆலயங்கள் இருக்கின்றது. மத்திய பிரதேசத்திலே புகழ்பெற்ற கஜுரஹாவிலும் வராகர் ஆலயம் இருக்கின்றது. சந்தேலா மன்னர் பரம்பரையினரின் உருவாக்கம் இந்த ராஜஸ்தான் புஷ்கர க்ஷேத்திரத்திலே உள்ள ஸ்ரீ வராக சன்னதி இருக்கின்றது. ஆக வராக அவதாரம் என்பது பன்னெடுங்காலம் முன்பு நிகழ்ந்த அவதாரம். 9 அவதாரங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது இதுவரை. இதிலே வராக அவதாரம் என்பது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு அவதாரம். இந்த அவதாரத்துக்கு பல இடங்களிலே திருக்கோவில்கள் உள்ளது. அந்த வகையிலே திருமலை, திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற வைணவ தலங்களிலே வராக நாயனார் மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றார். அதேபோல் திருவிடந்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசம், திருவலவெந்தையும் உள்ளது. இரண்டுமே பூவராக மூர்த்திக்கான ஆலயங்கள். அதேபோல் திருக்குடந்தையிலே ஒரு வராக நாயனார் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இப்படி வராக அவதாரத்துக்கு எண்ணற்ற திருக்கோவில்கள் இருக்கின்றது. ஒரு சிலர் மூடத்தனமாக பேசுவார்கள். வராகத்தை வணங்குவீர்களா என்று கேட்பார்கள். நாத்திகம் பேசுகின்றோம் என்கின்ற பெயரிலே. வராகருக்கு தனி சன்னதியே இருக்கின்றது நிறைய கோவில்களிலே.